வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாரும் பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்த ஜனநாயக திருவிழா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஜனநாயக திருவிழா முறைப்படியாக நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே பதில் தெரியும், நடக்கலை. கடந்த 4ஆம் தேதி வந்துட்டு நான் வேட்புமனு தாக்கல் செஞ்சேன். அந்த 4ஆம் தேதியிலிருந்து பல விஷயங்களை வந்துட்டு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலருடைய கவனத்திற்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் கொண்டு போயும் வந்துட்டு எனக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கல, எந்த விதமான தீர்வும் கிடைக்கல. அப்படி இருந்தும் நான் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை கொண்டு ஒரு சிபிஐஎம்எல் கட்சியின் வேட்பாளராக களம் கண்டதுனால நான் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இதை பற்றி இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இதை வந்துட்டு என்னென்ன மாதிரியான வயலேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய மின்னஞ்சல் மூலமாக வந்துட்டு புகார்கள் அனுப்பிக்கிட்டே இருந்தேன். தேதிகளில் வந்துட்டு தொகுதி முழுவதும் வந்துட்டு பணம் வந்துட்டு அவ்வளோ பட்டுவாடாச்சு. அதிமுக கட்சிகள் அப்புறம் வந்து தாவேக்காவும் சில இடங்களில் வந்துட்டு பணம் கொடுத்தாங்க. இதையெல்லாம் வந்து நம்ம வந்து தேர்தல் கமிஷனுக்கு முறையாக வந்துட்டு வெளிப்படுத்தணும். ஆனால் வந்துட்டு அங்கேருந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இது இல்லாமல் வீரபாண்டி கோவில் இருக்கு இல்லைங்களா, நம்ம தேனி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவிலில் வந்துட்டு 21ஆம் தேதி மாலை 6 மணியோடு வந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வருது. 22ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வனும் இப்போ வேட்பாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவங்கள கூப்பிட்டு அங்கே வந்துட்டு ஒரு கொடிமரம் ஏற்ற நிகழ்ச்சி வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு கோட் ஆஃப் கண்டக்டுக்கு வந்துட்டு வயலேஷன். ஆனால் வந்து இதை வந்துட்டு அந்த வீரபாண்டி செயல் அலுவலர் வந்துட்டு நடத்தியிருக்காங்க. இது என்னன்னா, இது வந்துட்டு அந்த ஆளும் கட்சியினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். இதை வந்துட்டு நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பட் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி முழுக்க வந்துட்டு பணம் பட்டுவாடா பண்ணாங்க. அந்த பணம் பட்டுவாடா பண்ணதை பற்றியும் நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் வந்துட்டு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கப்புறம் பூத் நம்பர் நாடா ஸ்கூலில் ஒரு பூத்தில் அந்த பூத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க் போல் வந்துட்டு ஒரு ப்ரெசிடிங் ஆஃபீஸர் கண்டக்ட் பண்ணுறாரு. மார்க் போல் கண்டக்ட் பண்ணுறது ஒரு 50 ஓட்டு போடணும், எல்லா பட்டனும் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறதுக்காக தான் மார்க் போல் கண்டக்ட் பண்ணுறதேவும். ஆனால் அங்கே வந்துட்டு வெறும் 16 வேட்பாளர்களில் 12 வேட்பாளர்களுக்கு தான் ஓட்டு போட்டு பார்த்துருக்காங்க. மீதி 4 வேட்பாளர்கள் இது பண்ணவே இல்லை. இப்படி இருக்கிறப்ப இந்த தேர்தல் எப்படி நியாயமாக இருக்கும், அந்த பூத்தில் எப்படி நியாயமாக வாக்குப்பதிவு நடந்திருக்கும், அந்த பூத்தில் வந்துட்டு மறு வாக்குப்பதிவு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புகார் கொடுத்தேன். இப்போ வரைக்கும் அதுக்கு எந்த விதமான கம்யூனிகேஷனும் கிடைக்கல எனக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த சுயேட்சை வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடிய ஒரு 5 வேட்பாளர்கள், அந்த 5 வேட்பாளர்களை வந்துட்டு விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கி அவங்களுடைய வாக்குப்பதிவு முகவர்கள், வாக்குச்சாவடி இருக்கு இல்லைங்களா, அந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய முகவர்களை விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கி அதில் வந்து திமுக அதிமுக அவங்களுடைய ஆட்களை வந்துட்டு ஃபில் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு கவுண்டிங்லேயும் அதை பண்ணுவாங்க. அதையும் வந்துட்டு ஒரு புகார் கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அடுத்து வந்துட்டு பூத் நம்பர் 130 நான் ஒரு 5:30 மணிக்கு மேலச்சொக்கனாபுரத்தில் அந்த பூத் இருக்குது. 130 ஒரு 5:30 மணிக்கு நான் வந்துட்டு பூத் விசிட் போகிறேன். அப்போ போய் பார்க்குறப்ப ஒரு 3 நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விலைக்கு வாங்கப்பட்ட முகவர்களுடைய அந்த வாக்குச்சாவடி முகவர் படிவம் ஃபார்ம் 10 வந்துட்டு 5:30 மணி வரைக்கும் ஃபில் பண்ணாமல் எம்டியாகவே வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டால் யார் வேணாலும் வந்துட்டு போகிறாங்க, யார் வேணாலும் இது பண்ணுறாங்க. இதை வந்துட்டு அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர் கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு புகார் கொடுக்குறேன். புகார் கொடுத்தா வந்துட்டு அவங்க என்ன வந்துட்டு வெளியே தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பரபரப்பான பதட்டமான சூழலை உருவாக்கி என்னை வந்துட்டு என் மேலே குற்றம் சுமத்துற மாதிரியான வேலைகளை வந்துட்டு அவங்க ஈடுபடுறாங்க. அது பூத் நம்பர் 130. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் தொடக்கத்திலிருந்தே வந்துட்டு இந்த ஊடக நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 4 வேட்பாளர் தான் இந்த தொகுதியில் போட்டியிடுற மாதிரி. ஆனால் 15 வேட்பாளர்கள் இருக்காங்க. இந்த டம்மி வேட்பாளர்கள் 5 பேர் போக மீதி இருக்கக்கூடிய அந்த 10 வேட்பாளர்களை பற்றின தகவல் வந்துட்டு இவங்க எதுவுமே வந்து இது பண்ணவே இல்லை, இன்க்ளூடிங் மீ. நாங்கள் வந்துட்டு நேரடியாக வந்துட்டு மக்களை போய் சந்திக்கிறோம், போய் ஆட்டோவில் ஒரு பிரச்சாரம் பண்ணுறோம், ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். இது இல்லாமல் ஒரு வாகன பேரணி, ஊர் முழுவதும் வாகன பரப்புரை பேரணி ஒன்று வந்து நடத்துகிறோம். இது சம்பந்தமான எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு செய்தித்தாள்லையும் வெளிவராமல் பார்த்துக்கிட்டாங்க.
அதாவதுங்க இந்த ஜனநாயகம் வந்துட்டு எல்லா மனிதனுக்கும் சமத்துவ உரிமையை கொடுத்துருக்கு. அதனால தேர்தலில் நம்ம போட்டிடுறோம். போட்டியிட்டு இதை வந்துட்டு வெளியில கொண்டு வராத அளவுக்கு வந்துட்டு இவங்க பண்றதுக்கான காரணம் என்ன? இதை இவங்க டிஸ்ட்ரிக்ட் மீடியா சர்டிஃபிகேஷன் மானிட்டரிங் கமிட்டி வந்துட்டு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அடுத்து வர்ற தேர்தல்களில் இந்த முறை நடந்த முறைகேடுகளை அடுத்து வர தேர்தல்களில் வந்துட்டு சரி பண்றதுக்கான முயற்சி எடுக்கணும். அதுக்கு அப்படின்னு சொல்லி நான் வேண்டுகோள் விடுத்து நான் அதுக்கான ஒரு புகார் மனு கொடுத்துருக்கேன். ஆக மொத்தம் இத்தனை வயலேஷன்ஸ் நடந்திருக்கு இந்த ஜனநாயக திருவிழால. நான் வந்துட்டு உண்மையிலே இந்த ஜனநாயகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு கொண்ட ஒரு சட்டமா படித்தவன். அதனால வந்துட்டு நான் இந்த தேர்தல் ரொம்ப வெளிப்படைத்தன்மையா டிரான்ஸ்பரண்டா நடக்கும்னு பார்த்தேன். ஆனா எதுவுமே நடக்கல. இங்க இதற்கு ஒரு தீர்வு என்னன்னா மறு தேர்தல் தான் தீர்வு. ஏன்னா இந்த தொகுதியில வந்துட்டு எந்த ஒரு இதுவும் நடத்தல. தமிழ்நாடு முழுக்கவும் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தேர்தல்லையும் இதுலயும் நான் இந்த பூத் ஏஜென்ட்டை பத்தி சொல்றப்பெல்லாம் சில பேர் சொன்னாங்க, எல்லா தொகுதியிலையும் இந்த மாதிரி தானே நடக்குது, எல்லா தேர்தலையும் இந்த மாதிரி தானே நடக்குது, நீ என்ன புதுசா சொல்ற அப்படின்னு சொல்லி அதை நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. அதாவது இந்த பூத் ஏஜென்ட்டை விலைக்கு வாங்குறது, கவுண்டிங் ஏஜென்ட்டை விலைக்கு வாங்குறது இதெல்லாம் வழக்கமா நடந்துட்டு இருக்கிற ஒண்ணு. அப்படி இருக்கிறப்ப இதை நீ என்ன புதுசா பாக்குற அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. இதற்கு ஒரே தீர்வு ஜனநாயக முறைப்படியில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இதற்கு முறைப்படியான நடவடிக்கை எடுத்து இந்த தொகுதியில் மறு தேர்தல் நடத்தினா மட்டும்தான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி இது நான் ஊடகம் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கலாம். பிரஸ் மீட்டுக்கு வர எந்த ஒரு ஊடக நண்பரும் தயாரா இல்லை. ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய முறைகேடுகள் ஆட்சியாளர்களையும் அதாவது கடந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கொஞ்சம் அசைத்து பார்க்கக்கூடியது. அதனால அவங்க தயாரா இல்லை. அதனால நான் மக்களான உங்ககிட்ட நான் நேரடியாக முறையிடுறேன். உங்களை நம்பித்தான் நான் இந்த தேர்தலில் நான் போட்டிக்கிட்டேன். அதனால நான் உங்ககிட்ட இதை முறையிடுறேன். இதற்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் நான் நம்புறேன். நன்றி.